இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த அத்தனை அன்பர்களுடைய திருவடியையும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். அன்பினை பெறுவாயாக, அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம இந்த திருப்பாவை திருவம்பாவை பாடலில் 5 நாள் பாடல் பார்த்தோம். இன்றைக்கி 6வது நாள் பாடல் பார்க்க போகிறோம். திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் பாடியது. கண்ணனை அதாவது இறைவனை தன்னுடைய நாயகனாக நினச்சி ஆண்டாள் நாச்சியார் வாழ்ந்து அதை சாதிச்சும் காமிச்சாங்க. அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாய் மலர்ந்த பாடல்கள் திருப்பாவை பாடல்கள், அருமையான பாடல்கள். அதில் இன்றைக்கி 6வது பாடலை நாம் பார்க்கலாம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாடல் ரொம்ப திருமாலுடைய திருவிளையாடல்கள் சிலதை சொல்லி, இப்போ என்ன நேரம் எப்படி இருக்குது, திருமாலுடைய திருவிளையாடல்கள் இப்பத்திய நேரம், அதில் நாம் இப்படி தூங்காமல் முழிச்சிட்டு திருமாலை நினைக்கணும் வா அப்படின்னு மற்றவர்கள் ஒரு பெண்ணை அழைக்கிற மாதிரி நீராட போகிறாங்க எல்லாரும். அப்போது ஒரு பெண் தூங்கிட்டு இருக்கா. போகிற தோழியர் அந்த உறங்கிட்டு இருக்கிற பெண்ணை எழுப்புகிற முறையில் அமைஞ்ச பாடல்கள். அப்போ போன பெண்கள் ஏற்கனவே முழிச்சிட்டு அங்கே போயிருக்காங்க அவளை கூப்பிட்றதுக்கு. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும்னா அவங்களுடைய ஒருத்தர் சொன்னால் அவங்க எல்லாரும் சொன்னதாகத்தானே அர்த்தம். பெண்ணே, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, பறவைகள்லாம் முழிச்சிட்டு குரல் கொடுக்க தொடங்கிடுது, இன்னுமா உறங்கிட்டுருக்க? பறவைகளுக்கெல்லாம் அரசனான கருடனையே வாகனமாக கொண்ட நம்மோட நாயகனோட கோயிலில் ஊதக்கூடிய வெண் சங்கோட சத்தம் உன் காதில் கேட்கலையா? சரி, இப்போ வெண் சங்கோட ஒலி ரொம்ப நல்லா கேட்கும், அதுவே உனக்கு கேட்கலை அப்படின்னு சொல்கிற. நம்ம இறைவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? பூதகி அப்படின்ற ஒரு பேய் பெண்ணை அவளை அனுப்புகிறாங்க கண்ணனை சாகடிக்க. கம்சனுடைய வேலை அது. கண்ணன் குழந்தைன்னு நினச்சிட்டு குழந்தையாக இருக்கிறப்பவே அவனை அழிச்சிடணும். கம்சனுடைய நோக்கமே அந்த குழந்தைய அழிக்கிறது தானே நோக்கம். அதுக்கு நிறைய பேர் அனுப்புவார். அதில் ஒரு பெண், அதாவது பூதப்பெண், பூதகி, அந்த பெண்ணை என்ன அனுப்புவாங்க, கண்ணனுக்கு பால் கொடுக்கறதுக்கு அனுப்புவாங்க. இவர் அங்கே யசோதையோட பாதுகாப்பில் அழகாக வளர்ந்துட்டு விளையாடிட்டு திருவிளையாடல்கள் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடத்துக்கு இவளை அனுப்புகிறாங்க. அவள் ஒரு தேவலோக பெண்ணாக அவளுடைய பாலை குடித்தா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக அவள் போய் சொல்லிட்டு உள்ளே வருவாள். இந்த பெண்களை எல்லாமே மயக்கிடுவாள். அவளுடைய அழகாலையும் அருமையான பேச்சாலையும் மயக்கிட்டு குழந்தைங்களுக்கு நான் பால் கொடுத்தா அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி கண்ணனை தன்னோட பாலை குடிக்க வைக்கிற மாதிரி அந்த கண்ணனை தூக்குவாள். கண்ணனுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாமல் போகலை. அவரும் பால் குடிக்க போகிற குழந்த மாதிரி, தாய்கிட்ட பால் இருந்த கூடிய குழந்த மாதிரி போனார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால வெறும் பாலை குடிக்கலை, உடம்புல இருந்தே சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ரத்தத்தோட உயிரோட அத்தனையும் எடுத்து முடிச்சுட்டு அவ்வளோ பெரிய பூதகியை கீழே சாய்ச்சி விட்டார். உடம்புல உயிர் இருந்ததானே அவள் அரக்கி பூதகி, பூதப்பெண். இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் சுவாகா. எப்படி ஒரு குழந்தை பால் குடிக்கிற குழந்தையாக
அப்படி பண்ண கண்ணனை அவ அந்த மார்பகங்களில் தடவி வந்த நஞ்சை தடவி வந்து கண்ணனை கொல்றதுக்கு அவள் வந்தா. அவளுக்கே தெரியாமல் விடவே இல்லை. அவள் எவ்வளவோ தப்பிக்கிறதுக்கு பார்க்குறா. பூதப்பெண் தப்பிக்க பார்க்குறா, ஒரு குழந்தை விடலை. அப்பேற்பட்ட நம்முடைய கண்ணன் இருக்கானே, அவன் இன்னும் என்ன பண்ணான் தெரியுமா? சகடாசுரன்னு ஒருத்தன், அவன் சக்கரை வடிவில் வரான். இந்த குழந்தைய கொன்னுடணும், கண்ணனை கொன்னுடணும் அப்படின்னு வரான். அவன் யார் என்ன எல்லாம் குழந்தை பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வண்டியை உதைக்கிற மாதிரி காலால் உதைச்சே அந்த சகடாசுரனை அழிக்கிறாரு. அந்த கண்ணன் உனக்கு திருப்பார்கடலில் அறிவியல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான நாராயணனை மனசில் நினச்சிட்டு ரிஷிகள் யோகிகள் எல்லாரும் எழுந்து ஹரி 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 அப்படின்னு எல்லாரும் வணங்குறாங்க. குரல் கொடுத்து எழுந்து கூப்பிடுறாங்க. அந்த ஹரிநாமம் உன்னோட காதில் கேட்கலையா? இப்பேற்பட்ட திருவிளையாடல் பண்ண அந்த ஹரியை ரிஷிகளும் யோகிகளுமே எழுந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எல்லாம் நாமெல்லாம் சாதாரணம். அப்போ நாம் என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக வணங்கணும் இல்லையா? நமக்கும் மேலே தபசிகள் யோகிகள் ரிஷிகள் வணங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம தூங்கலாமா? உனக்கு இதெல்லாம் தெரியலையா? எழுந்து வா. இவங்கெல்லாம் கூப்பிடுற குரல் உன் காதில் கேட்டு காது குளிரலையா? இனிமேலாவது எழுந்துடு. இவங்கெல்லாம் சொல்கிற குரல் உனக்கு கேட்கல, சங்கநாதம் ஒலிக்கிறது கேட்கல, இப்படி பறவைகள்லாம் முழிச்சிக்கிட்டு குரல் கொடுக்குது, இது எதுவுமே கேட்காம நீ படுத்துக்கிட்டு இருக்கலாமா? எழுந்து வா அப்படின்னு சொல்லி பாவை நோன்பில் இன்னொரு பாடலாக 6வது நாள் பாடலாக ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய இந்த பாடல் மிக அருமையான பாடல். அந்த இயற்கை சூழ்நிலையில் பறவைகளோட ஒலிகள், திருமாலுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் சேர்ந்து காட்டப்படக்கூடிய ஒரு பாடல். அப்படியே திருவெம்பாவைக்கு நம்ம போகிறோம். மாணிக்கவாசக பெருமான் அதே மாதிரியே 6வது நாள் பாடலாக நம்ம 5 பாடல் பார்த்துருக்கோம். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கு உண்பாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய். மான போன்ற பெண்களை மானுக்கு ஓமையாக சொல்கிறது. அந்த கண்களில் மருட்சி, அச்சம் மடம் நாணம் இருக்கிற பெண்கள் மான் போன்ற அந்த பார்வை இருக்கும். அதனால் அது மாதிரி சொல்லுவாங்க. துள்ளி துள்ளி ஓடுறதுல மான் போல் இருக்கும், பார்வை மருட்சியாக இருக்கும். அதனால் அந்த அழகு கருதி பெண்களை மானுக்கு ஓமைப்படுத்துறது புலவர்களுக்கு கவிஞர்களுக்கு சுலபம். அதுபோல் ஏன் மான் போன்ற பெண்ணே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன், நான் நாளைக்கு உங்களை நான் வந்து எழுப்புகிறேன் அப்படின்னு சொன்னியே. சொன்ன ஆனால் செய்வியா? செய்யலை. நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க. நாங்களே இங்கே வந்துட்டோம், எங்களை எழுப்புறதுக்கு நீ வர்றேன்னு சொன்ன. இப்போ நாங்களே இங்கே வந்து உன்னை எழுப்புறதுக்கு வந்திருக்கோம். உனக்கு சொல்லிட்டோமே செய்யணுமே அப்படின்னு ஒரு வெக்கப்படவே இல்லை. நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கியே. சொன்னல எங்கே போன? சொன்ன நீ எங்கே போன? இன்னும் தூங்கிட்டு இருக்கியே. இன்னும் பொழுது விடியலையே என்ன? இன்னும் புலர்ந்தின்றோ? சரி, நீ தூங்கிட்டு இருக்க. இப்போ என்ன நடக்கணும்? நியாயமாக என்ன செய்யணும்? வானே நிலனே பிறவே அறிவறியான். இந்த வானத்தாலையும் நிலத்தாலையும் மற்றதாலையும் அறிய முடியாதவனான, அதாவது அறிய முடியாதவன் முழுமையாக இறைவனை யாராலும் எதையும் புரிந்து கொள்ள முடியாதவன், அறிந்து கொள்ள முடியாதவன் தானே வந்து அவனே இறங்கி மனசு இறங்கி நாம் இப்போது இவங்களுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி
வந்தோர்க்கு உண்வாய் திறவாய். இறைவன் தானே பூமிக்கு மானிட ஊருக்கு கொண்டு வர்றதே எதுக்கு? ஆன்மாக்களை ஆட்கொள்றதுக்காகத்தானே. இப்போ இறைவன் இது நல்ல நேரம், தானே வந்து தலையளித்து, அதான் அவனே வந்து முன் வந்து ஆட்கொண்டு அருள்றதுக்காக வந்திருக்கான். அப்பேற்பட்ட இறைவனை வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு அவனுடைய பெருமைகளை கீர்த்திகளை பாடி வந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்காவது உன் வாயை திறந்து பேசு, ஊனே உருகாய். அப்படியே ஒரு மாணிக்கவாசகர் ஒரு பாடலில் கோத்தும்பியில் ஒரு பாட்டு சொல்லுவார். தினைத்தனை தேன், அதாவது ஒரு தேன் இருக்குது, தேன் தும்பி போய் தேனி தேடுது. அந்த தேனீக்கு எவ்வளவு தேன் கிடைக்கும் தெரியுமா? ஒரு பூவிலேருந்து ஒரு தென்னை அளவுக்கு தான் தேன் கிடைக்குமா. அப்போ ஒரு கூடு நிறைய தேன் சேகரிக்குதுன்னா அது எத்தனை மலர்களில் எடுத்திருக்கணும், எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், எத்தனை தேனீக்கள் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். நாம் சுலபமாக அதை எடுத்து நாம் பயன்படுத்திக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம். அந்த கோத்தும்பி ஒரு தெனை அளவுக்கு தேன் இருக்கிற ஒரு மலரில் தேன் எடுக்கிறதுக்கு போய் அது அது எங்கே இருக்குது, எவ்வளவு இருக்குது, எப்படி எடுக்கணும், அதையெல்லாம் முதல்ல அது எங்கே தேன் இருக்குது அப்படின்னு அதோட சென்சிட்டிவ் நர்வு கண்டுபிடிக்கும். அதனால் அது என்ன செய்யும், மலரை போய் சுத்தம். தேன் இல்லாத மலரில் அது உட்காராது. தேன் இருக்கிற மலர் அதுக்கு தெரியும், அங்கே போய் உட்காந்து தான் தேன் எடுக்கும். அப்படி போய் இத்தினூண்டு தேன அளவுக்கு தேனுக்காக அங்கே போய் ஒயின்னு ரீங்காரம் பண்ணி சுற்றிட்டு இருக்கியே, நான் ஒரு இடம் சொல்கிறேன் வா. அது அங்கே வந்தன்னா நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ, எப்பெல்லாம் பேசுகிறியோ, எப்பெல்லாம் அதை பற்றி கேட்குறியோ, நினைக்கிறப்பெல்லாம் பேசுகிறப்பெல்லாம் கேட்குறப்பெல்லாம் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி அப்படின்வார் மாணிக்கவாசக பெருந்தகை. இன்னும் அது கோத்தும்பியில். அதுபோல் இப்போது அவருடைய கடல் பாடி வந்தோர்க்காவது உன்னோட திருவாயை திறந்து பேசு, ஊனே உருகாய். அது மாதிரி உருகணும், அனைத்து எலும்பு உள் நெக உருகணும். அந்த உருக்கம் சரி. இப்போ வா, கொஞ்சம் அவங்க பாடுறத கேட்டு, அவங்க பேசுகிறத கேட்டு ஊனே உருகாய். அவங்கெல்லாம் ஏற்கனவே உணர்ந்தவங்க, உருகி பேசுகிறாங்க, உருகி பாடுறாங்க, வான்வார் கடல் பாடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு ஊனே உருகாய், உனக்கே உரும், இதெல்லாம் உனக்கு தான், எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய். நம்ம எல்லாருக்கும் அவன்தான் இறைவன். அதை பாடுறதுக்கு வா, இப்போ போதும் தூங்குனது, எழுந்து வா அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகை ஆன்மாக்களை எழுப்பி இந்த திருவெம்பாவை பாடல் திருவாசகம் மொத்தத்துக்குமே மிக சிறப்பான பாடல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. திருவெம்பாவை பாடல் இன்னும் உயர்ந்த நிலையில் இறைவனை நினச்சி பாடக்கூடிய, இறைவனுடைய கீர்த்திகளை, பெருமைகளை, கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய அழகு மிகு பாடல்கள். அதுவும் திருப்பள்ளி எழுச்சியும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்ன்றது பொதுவானது. அந்த திருவாசகத்திலையும் இது இன்னும் சிறப்பானது, இந்த திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது இன்னும் அதையும் அது தினம் சொல்கிறது சிறப்பு. குறைஞ்சபட்சம் இந்த மார்கழியிலையாவது தினமும் சொல்லணும், கேட்கணும், பாடணும், ரசிக்கணும், உணரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசைகள். இப்போ திருப்பாவை பார்த்தோம், திருவெம்பாவை பார்த்தோம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கு பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியில் 6வது நாள் பாடல் பார்க்கலாம். இதோட பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு உணர்ந்து பார்த்தால் மிக உன்னதமான சைவ சித்தாந்த கருத்துக்களை அப்படியே கொட்டி வச்சிருக்க மாதிரி இருக்குது. இந்த பாடலை பார்க்கலாம். ஊசலிற்கயிறுகள் அருந்து வீழ்பலகை ஓரிடத்த செய்வுறாது அமைவதை போன்றே மாசுரு வினைக்கயிறு அருந்து மோனத்தில் மன்னிய முனிவனே
ஞான மாமழுவால் ஆசை எனும் விருட்சத்தினை அழித்தே ஆணவக்காட்டையும் அழிக்கும் மேலவனே தேசுரு திருவருட்கொடியினை நிறுவும் தேசிகனே பள்ளி எழுந்தருளாயே. இப்போ ஊஞ்சல் எல்லாரும் பார்த்துருக்கோம். 4 பக்கம் 4 கயிறு கட்டி தொங்கிட்டு இருக்கோம். அந்த பலகை நம்ம ஆட்டினா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆடும். ஆட்டவே இல்லைன்னா கூட காற்றில் அந்த கயிறு கட்டப்பட்ட கயிறுகளோட அசைவு, அந்த பலகையினுடைய அசைவு எல்லாம் சேர்ந்து மென்மையாக அது அசைவில் தான் இருக்கும். எப்போதும் ஊஞ்சலில் காற்றினுடைய அசைவை பொறுத்து பலகை அதாவது வேகமாக இல்லைன்னாலும் மென்மையாக அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். 4 கயிற்றில் தொங்குற பலகை அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஊஞ்சலில் இருக்கிற கயிறுகள் அசைக்க வைக்கிது, பலகையானது அசையுது. சரி, அந்த கயிறெல்லாம் அப்படியே நறுக்கி விட்டால் என்ன ஆகும்? பலகை போய் கீழே உட்காந்துடும். அதுக்கப்புறம் ஆடுமாது? ஆடாது. அசைவுறாது அமைவதை போன்றே ஊசலில் கயிறுகள் அருந்து வீழ் பலகை ஓரிடத்து அசைவுறாது அமைவதை போன்றே. ஊஞ்சலில் 4 கயிறு இருந்தது, அது தொங்கிட்டு இருந்தது, ஆடிட்டு இருந்தது. கயிறை கட் பண்ணி விட்டாச்சு, பலகை கீழே உட்காந்துடுது. இனிமேல் அது ஆடாது, அசையாது. அதுபோல் மாசுருவினை கயிறு அருந்து நம்முடைய குற்றம் நிரம்பிய, குறைகள் நிரம்பிய வினைகளானது மாசுரு வினை கயிறு அருந்து அதை கட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போய் நம்முடைய மனசு உட்காரோன்னா மோனத்தில் மௌனமாக வந்து உட்காந்துடும். அருணகிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் சொன்னது, சொல்லற சும்மா இரு. நம்ம வாயை மூடிட்டு இருக்க முடியும், மனசு நிற்குமா? அது அப்படியே உட்காந்து பாருங்கள் எல்லாரும். அப்போ தான் பயங்கர ஸ்பீடில் எண்ணங்கள் ஒன்று மேலே ஒன்று வந்துகிட்டே இருக்கும். தாய்மானார் சொல்லுவார், கொல்லி தேள் கொத்தி குதிக்கின்ற பேய் குரங்காய் கள்ள மனம் துள்ளுவது கண்டாய் பராபரமே அப்படின்வார். இந்த மனம் இருக்குதே, அது கள்ள மனம். எல்லாம் கண்ணை மூடிட்டு, காதை மூடிட்டு, வாயை மூடிட்டு பேசாமல் உட்காந்தா கூட அவர் சும்மா இருக்க மாட்டார். எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவார். எல்லா வேகத்தை விட இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் வேகமாக போகும் அப்படின்னு சொல்ல முடியுமோ அத்தனையை விட வேகமாக போகக்கூடியது மனசு. மனோவேகத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. இப்போ உட்கார்ந்த இடத்துல அமெரிக்காவுக்கு போகணும், இல்லை அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை நினைக்கணும், அமெரிக்காவில் இருக்கிறவங்களோட பேசின ஒரு பேச்சை நம்ம மனசு ஒரு நொடியில் நினைக்கும். அங்கே பார்த்த ஒரு இடத்த கற்பனை பண்ணி பார்க்கும். எதையோ ஒன்று செய்யணும்னா ஒரு நொடியில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகும், அங்கேருந்து இங்கே ஒரு நொடியில் திரும்ப வரும். அமெரிக்கான்றது சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன், எங்கே வேணாலும் போகும். அந்த நிகழ்ச்சி, அந்த ஒரு எண்ணம் முடிகிற இடத்துல இன்னொரு எண்ணம் வந்துடும். அதுக்கு கேப்பே கொடுக்காது இந்த மனசு. இன்னொரு எண்ணம் வரும். அது இப்படி கொஞ்சம் நகர்ந்த உடனே இன்னொரு எண்ணம் வரும். மனசு என்ன செய்யும்? ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அது மனசோட இயல்பு. அது குரங்கு மாதிரி, கிளைக்கு கிளை தாவர குரங்கு மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணம் தாவிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாசுரு வினைக்கயிறை அறுத்து விட்டுட்டா என்ன செய்யும்? பேசாமல் மோனத்தவத்தில் அப்படியே கம்முன்னு ஆடாமல் அசையாமல் உட்காந்துடும். அது எப்படின்னா, 4 கயிறில் கட்டி தொங்கின ஊஞ்சல் இருக்கே, அது என்ன பண்ணும்? அந்த ஊசல் கயிறை கட் பண்ணி விட்டால் பலகை கீழே வந்து உட்காரும். அது போல் நம்ம மனசும் மாசுரு வினைக்கயிறை அறுத்து விட்ட உடனே மோனத்தவத்தில் உட்காரும். இப்போ வினைகள் காரணமாக நம்முடைய மனசு சஞ்சலப்பட்டு, ஆசை வயப்பட்ட மனசு அது பல காரணங்களால் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதோட இயல்பு அப்படித்தான் இருக்குது. மாயையோட தொடர்பு கொண்டு அது ஏகப்பட்ட சஞ்சாரம் பண்ணோம். இப்போ மாசுரு வினைக்கயிறை அறுத்து விட்டாச்சு, அது மோனத்தவத்தில் உட்காருது. இதுக்கு யார் காரணம்? மன்னிய முனிவனே ஞானமாமழுவால். மழு, அவர் கையில் அந்த அறுக்கிறதுக்கு வச்சிருக்கிற ஆயுதம் பாருங்கள், ஞான மாமழுவால்.
ஆசை எனும் விருட்சத்தினை அழித்தே. ஆசையாகிய அந்த விருட்சத்தை உன்னுடைய கையில் இருக்கிற மழுவால், என்ன மழு அது? ஞான மாமழு. அது சாதாரண சின்ன கோடாரி கத்தி பிளேடுன்னெலாம் நினச்சிக்காதீங்க. மிகப்பெரிய ஆயுதம். என்ன ஆயுதம்? ஞானம். ஞானம் என்ற மாமழுவால் ஆசை எனும் விருட்சத்தினை அழித்தே. மற்றதால் வெட்டினா அது திரும்ப துளுக்கும் ஆசை, அது சுலபமாக போய் தொலையாது. இந்த ஞான மாமழுவால் வெட்டிட்டா திரும்ப வராது. அதனால் ஆசை எனும் விருட்சத்தினை அழித்தே. முனிவனே, ஞான மாமழுவால் ஆசை எனும் விருட்சத்தினை அழித்தே. இதோட ஒரு விருட்சத்தை அழிச்சா போதுமா அப்படின்னா இன்னும் இருக்கு பாருங்க. ஆணவக்காட்டையும் அழிக்கும் மேலவனே. ஒரே ஒரு ஆசைன்ற விருட்சத்தை அழிச்சா போதாது, அங்கே இன்னும் பெரிய காடு போல் வளர்ந்து கிடக்குது, ஆணவக்காடு. அந்த ஆணவக்காட்டையும் அழிக்கும் மேலவனே. இந்த ஆணவக்காட்டையும் எதால் அழிக்கிறாரு? ஞான மாமழுவால். இந்த ஒரு மரமாக இருந்ததில்ல ஆசை, அதையும் அழிச்சாச்சு. ஆணவம் காடு போல் வளர்ந்து கிடந்ததே, எல்லாத்தையும் வெட்டி அழிச்சாச்சு. இப்போ என்ன செய்யும் மனசு? மாசுரு வினை கயிறு அருந்து மோனத்தில் உட்காந்துடும். இப்படி தேசுரு திருவருட்கொடியினை நிறுவ தேசிகனே பள்ளி எழுந்தருளாயே. இந்த செயல்கள் நடந்து ஆன்மாக்கள்லாம் உய்யணும், எல்லாம் மோனத்தவத்தில் இருக்கணும். சிந்தை தெளிந்தால் இறைவன் அருள் கிட்டும் இல்லையா? அப்போ அந்த சிந்தையில் சித்தத்தில் சிவன் வந்து உட்கார்ந்துட்டா இந்த ஆசை ஆணவம்லாம் போயிடணும். அப்போ தான் அது நடக்கும். அதை போக்கக்கூடிய ஆற்றல் ஞானமா மழு வச்சிருக்கிற இறைவனால் தான் முடியும் அப்படின்னு அவரை பள்ளி எழுந்தருளாய். இதெல்லாம் பண்ணணும்ப்பா, என்னோட ஆசையாகிய விருட்சத்தை நீ தான் அழிக்கணும், ஆணவமாகிய காட்டை நீ தான் அழிக்கணும். என்னோட மனசு என்ன பண்ணுது? அப்படியே ஊசல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது, சதா ஆடிக்கிட்டே இருக்குது. வந்து இந்த வினைக்கயிறு, மாசு உடைய குற்றமுடைய வினைக்கயிறுகளெல்லாம் கட் பண்ணி விடு ப்ளீஸ். வா, வந்து எழுந்தருளி இதையெல்லாம் நீ பண்ணணும். என் மேலே கருணை வச்சு எனக்குள் எழுந்தருள்வாயாக. இதெல்லாம் இன்டர்னலாக நடக்கிற விஷயம். யாராவது ஆசையாகிய விருட்சத்தை வெளியில் உட்காந்து ஆள் வச்சு வெட்டிகிட்டு இருக்க முடியுமா? ஆணவமாகிய காடு அது எங்கே வளர்ந்துருக்கு? எந்த இடத்துல? அமேசானுக்கு பக்கத்தில் இருக்கா? இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதை அழிக்கணும்னா யார் உள்ளே போக முடியும்? உள்ளே போக முடிஞ்ச ஒரே இறைவன் அதை உள்ளே போய் செய்யணும். இந்த காரியங்களை செய்ய இறைவனை தவிர வேறு யாராலையும் முடியாது. அந்த இறைவனே குருவாக வருகிறார். இறைவனும் குருவும் வேறு வேறு அல்ல. குருவாக வரும் பொழுது இறைவன் மானிட உருவில் நமக்காக இங்கே வந்திருக்கிறார், அவ்வளோதான். அவங்களால மட்டும்தான் அது முடியும். அதனால் இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ஊசலிற்கயிறுகள் அருந்து வீழ்பலகை ஓரிடத்தியாசை உறாது அமைவதை போன்றே மாசுருவினை கயிறு அருந்து மோனத்தில் மன்னிய முனிவனே. ஞான மாமழுவால் ஆசை எனும் விருட்சத்தினை அழித்தே. ஆடவக்காட்டையும் அழிக்கும் மேலவனே. எப்பேற்பட்டவன் இந்த காரியத்தை பண்ணணும்னா சாதாரணமான ஒருத்தரால் முடியுமா? இல்லை, மேலவனே, நீ அப்பேற்பட்ட மேலானவன், நீ தான் இதை செய்ய முடியும். வா, தேசுரு திருவருட்கொடியினை நிறுவ தேசிகனே பள்ளி எழுந்தருளாயே. எனக்குள் பள்ளி எழுச்சி பண்ணி இந்த காரியங்களெல்லாம் செய்து என்னை காப்பாற்றுங்க இறைவா. இந்த மாசுரு வினை கயிறை அறுத்து விடுங்க இறைவா. ஆசைன்ற விருட்சத்தை அழிச்சிடுங்க இறைவா. ஆணவமாகிய காட்டை அழிச்சிடுங்க இறைவா. இதையெல்லாம் நான் அறியாமையால் உங்களையெல்லாம் கேட்காம நினைக்காம கடந்த போது இதெல்லாம் வளர்ந்து பெருங்காடாக இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கையில் உள்ள ஞானமாக மழுவால் இதையெல்லாம் பண்ணுவீங்க, என்னை காப்பாற்றுவீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டேன். இப்போ கேட்குறேன், தயவு செய்து
எனக்குள் எழுந்தருள்வீராக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்காக பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பாடல். திருப்பாவை திருவெம்பாவை போலவே இந்த பாடலும் தினம் தினம் தூங்கி எழுந்த உடனே காலையில் முதல் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடுறது அவ்வளவு மனசுக்கு புத்துணர்வை கொடுக்கும். அன்னைய பொழுது நல்ல பொழுதாக செலவழிக்கும். மனசில் ஒரு அமைதி இருக்கும், பரபரப்பு இருக்காது. எந்த ஒரு செயல் செய்தாலும் நிம்மதியாக செய்ய முடியும். அதுக்கு இந்த பாடல் உதவும். இன்றைக்கி நிறைய பேர் பரபரன்னு செய்து தான் நிறைய தப்பு பண்ணுறோம். வாகனங்கள் ஓடுறது முதல் கொண்டு பரபரன்னு எல்லாம் செய்யணும். சமையல் அப்படி தான், போகிறது வெளியில் போகிறது அப்படி தான், வர்றது அப்படி தான், பள்ளிக்கூடம் புறப்படுறது அப்படி தான், வேலை பார்க்குறதும் அப்படி தான், திரும்ப ஓடி வர்றதும் அப்படி தான். எல்லாத்துலேயும் ஒரு பரபரப்பு. ஆனால் இந்த மாதிரி பாடல்களை நம்ம சொல்லி அந்த பொழுது புலரும் பொழுது அந்த அமைதி, அந்த சாந்தம், அந்த நிதானம் எல்லா செயல்களிலும் வெளிப்படும். அப்போ செய்கிற செயல்கள் சிறப்பாக அமையும். அந்த நாள் பொழுதை நம்ம நிச்சயமாக இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி நல்லா இருக்கலாம் அப்படின்றது பல வகையில் இறைவனை எழுந்தருள பண்ணக்கூடிய இந்த பாடல்கள் மிக உன்னதமான பாடல்கள் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இந்த பதிவுக்கு அடுத்த பதிவில் அடுத்த பாடலோடு சந்திப்போம். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.